துலாம்-ஆகஸ்ட் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். அங்கீகாரம். 10 இல் உச்சகுரு அமர்ந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். வேலையில் நீங்கள் எடுக்கும் புதிய முடிவுகள் நிறுவனத்திற்கு பெரிய லாபத்தை தரும். பதவி உயர்வு. அரசு அல்லது தனியார் துறையில் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வரும். 11 இல் சூரியன் இருப்பதால் செல்வாக்குமிக்க மனிதர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலம் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். நிதானம். மாத இறுதியில் சூரியன் 12க்கு மறைவதால் சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2. பொருளாதாரம். ஃபைனான்ஸ். நிதி மேம்பாடு. வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். 6 இல் சனி இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட வரவு. எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு தொகை கைக்கு வரலாம். பூர்வீகச் சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். முதலீடு. தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய சாதகமான சூழல் நிலவுகிறது. 3. குடும்பம் மற்றும் உறவுகள். ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சியான சூழல். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திருமணம். 10 இல் இருக்கும் உச்சகுருவின் பார்வையால் தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுக்கள் மீண்டும் சூடுபிடிக்கும். நட்பு. மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருப்பார்கள். 4. ஆரோக்கியம். ஹெல்த். உடல் நலம் மிகச் சிறப்பாக இருக்கும். 6 இல் சனி இருப்பதால் நீண்டகால உபாதைகளிலிருந்து முழு விடுதலை கிடைக்கும். மன உறுதி. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பழைய மனக்கவலைகள் நீங்கி ஒருவித அமைதியும் தெளிவும் பிறக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள். ஆகஸ்ட் 6, 7, 15, 16, 24, 25. சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 8, 9, 10. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடவும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 1, 3. அதிர்ஷ்ட நிறம் வைரவெள்ளை, வைட், மஞ்சள். பரிகாரம். பெருமாள் வழிபாடு. சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதார நிலை மேலும் வலுப்பெறும். மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். தானம். வசதி குறைந்த மாணவர்களின் கல்விச் செலவிற்கு உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்வது புண்ணியத்தை தரும்.